துறைமுகம் தொகுதியின் தலைவர் சகோதரர் அப்துல் லத்தீப் அவர்களையும், மேலும் இங்கே திரளாக கூடியிருக்கின்ற எண்ணருமை சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பாக மிக்க மகிழ்ச்சியோடு வரவேற்று கொடுத்த வாக்குறுதியை மறந்து விட்டாயா? பயன்படுத்த முஸ்லிம் சமூக மேம்பாட்டிற்கு பயன்படுத்த சார்பாக மாநிலம் தழுவிய அளவில் இன்றைய தினம் வக்ஃபு சொத்துக்களை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. மாவட்ட தலைநகரங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. வக்ஃபு சொத்தை பொறுத்தவரை, வக்ஃபு வாரியத்தை பொறுத்தவரை முஸ்லிம்களின் நலனுக்காகவும் முஸ்லிம் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காகவும் இருக்கக்கூடிய ஒரு வாரியம். ஆனால் இன்று வக்ஃபு சொத்துக்கள் அரசியல்வாதிகளாலும் இன்னும் பல ரவுடிகளாலும் ஆக்கிரமிக்கப்பட்டு இன்று அநியாயமான முறையில் இன்று அவர்களுடைய சுயநலனுக்காக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலை உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். மத்திய அரசு நியமித்த ஜட்ஜார் கமிஷன் அறிக்கையில் குறிப்பிடும் பொழுது, வக்ஃபு சொத்துக்கள் முறையாக பயன்படுத்தப்பட்டால் அதில் கிடைக்கக்கூடிய வருமானமே ஒட்டுமொத்த இந்திய முஸ்லிம்களுக்கும் போதுமானதாக இருக்கும், அவர்களின் வறுமையை துடைப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஆக வக்ஃபு வாரியம் முறைப்படுத்தப்பட வேண்டும். வக்ஃபில் இருக்கக்கூடிய பல்வேறு முறைகேடுகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அரசு இது விஷயத்தில் உடனடியாக கவனம் எடுத்து சரியான அடிப்படையில் சரியான நபர்களை நியமித்து வக்ஃபு வாரியம் முறைப்படுத்தப்பட வேண்டும். அதேபோன்று வக்ஃபு வாரிய சொத்துக்கள், ஆக்கிரமிக்கப்பட்ட வக்ஃபு சொத்துக்கள் மீட்கப்பட வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தமிழக அளவில் நடத்தி கொண்டிருக்கின்றது. ஹாலித் முகமது, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மாநில பொதுச் செயலாளர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைத்து புகழும்
அகிலங்களை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்வுக்கே உரியதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் மேலும் இங்கே கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. வக்ஃப் நிலங்களை முறைப்படுத்த வேண்டும் என்று இன்று பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தமிழகம் முழுவதும் சுமார் 30 இடங்களிலே கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கிறது. வக்ஃப் நிலம் என்றால் என்ன? இந்த முஸ்லிம் சமூகம் பிற்காலத்தில் யாரிடம் கையேந்திவிட வேண்டாம் என்பதற்காக எங்களது முன்னோர்கள் எங்களுடைய முன்னேற்றத்திற்காக இந்த முஸ்லிம் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக வக்ஃப் செய்யப்பட்ட இடங்கள் தான் வக்ஃப் நிலங்கள். சச்சார் கமிட்டி கூறும் பொழுது வக்ஃப் நிலங்கள் முறையாக முஸ்லிம்களுக்கு பயன்படுத்தப்பட்டால் இந்த இந்தியாவில் ஒரு முஸ்லிம் கூட ஏழையாக இருக்க மாட்டான் என்று சச்சார் தனது அறிக்கையில் குறிப்பிடுகிறார். ஆனால் இன்று என்ன நிலை? இந்த முஸ்லிம் சமூகம் மட்டும்தான் தனது மருத்துவத்திற்கும் திருமணத்திற்கும் கல்விக்கும் பள்ளிவாசல்களாக பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறது. வேற எந்த சமூகத்திலும் இது போன்ற ஒரு நிலை இல்லை. வேற எந்த சமூகத்துக்கும் வக்ஃப் கொடுத்த வக்ஃப் நிலங்கள் இன்று முறைப்படுத்தப்படாமல் ஆக்கிரமிப்போடு இருக்கிறது. இந்த ஆக்கிரமிப்புகளை களைய வேண்டும் என்று பல்வேறு விதமான போராட்டங்களை முஸ்லிம் இயக்கங்கள், முஸ்லிம் தலைமைகள், முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களிடம் வலியுறுத்திக் கொண்டே இருந்தாலும் இதற்கு ஒரு தீர்வு நடைபெறவே இல்லை. அதனால்தான் இந்த போராட்டத்தை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முதற்கட்டமாக ஒரு தொடக்கமாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இது போன்ற போராட்டங்களை முஸ்லிம் சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் என்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற இந்த போராட்டங்கள் நடத்த காரணத்தினால் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை ஒரு பயங்கரவாத அமைப்பாக இங்க இருக்கும் உளவுத்துறையும் அதற்கு உறுதுணையாக ஊடகத்துறையும் தங்களது பத்திரிகையிலே அதை தினமும் பிரச்சாரித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று புதிதாக உளவுத்துறை ஒரு பெயரை கண்டுபிடித்திருக்கிறது தமிழகத்தில், ஸ்லீப்பர் செல். ஸ்லீப்பர் செல் என்ற புது ஒரு பதத்தை பயன்படுத்தி இங்கிருக்கும் முஸ்லிம்களை மீண்டும் தீவிரவாதிகளாக்கக்கூடிய ஒரு முயற்சியை உளவுத்துறை செய்து கொண்டிருக்கிறது. இது போன்ற முஸ்லிம்கள் தூக்கத்திலிருந்து விழித்து வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஸ்லீப்பர் செல் என்ற ஒரு பதத்தை பயன்படுத்திக் கொண்டு நமது உரிமையை நாம் போராட முன்வரும் பொழுது இது போன்ற விஷயங்களை கொண்டு நம்மை அடுக்க நினைக்கிறது இந்த காவல்துறையும் உளவுத்துறையும். ஸ்லீப்பர் செல்னா தூங்கிட்டே இருக்கணும், அப்படிதானே? முஸ்லிம் சமூகம் தூக்கத்தில் விழுந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. போராட்டங்களை முன்னிறுத்தக்கூடிய மற்ற சமூக மக்களுடைய உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பொதுத்தளத்தில் முஸ்லிம் சமூகம் தன் காலை பறித்து விட்டது. இனி அது உறங்கவே உறங்காது, உறங்கவும் விடமாட்டோம் இன்ஷா அல்லாஹ்.